பனிமை அன்னை நவநாளின் 3ஆம் நாள் மன்றாட்டு. புண்ணியவான்கள் ஆசையோடு அணிந்து கொள்ளும் ஆபரண மாலை ஆகிய திவ்ய புனித பனிமை மாதாவே, தீர்க்கதரிசிகளுடைய ராக்கினியே, தேவலோகாதிபதியாகிய கடவுள் முக்காலத்திலும் கன்னித்துவம் குன்றாத உமது திருவுதரத்தில் அவதாரம் பண்ணும்போது நீர் அடைந்த ஞான சந்தோஷத்தை எடுத்து சொல்ல இலகு, சூட்சுமம், அசயம், பிரகாசம் என்னும் 4 வரங்களால் நிறைந்த வானோர்களாலும் கூடுமோ? நல்ல தாயாரே, அடியோர்களும் அப்பரலோக நாயகனை நற்கருணை வழியாய் எங்களுடைய இருதயத்தில் கொண்டு பகையை செய்கின்ற பஞ்சேந்திரங்களை அடக்கி சந்தோஷிக்க கிருபை பாவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டறலும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டறலும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டெடுத்த சுதனாகிய சர்வேஸ்வரா, தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, அச்சிஷ்ட தமத்திருத்தமா இருக்கிற சர்வேஸ்வரா, சர்வலோக சராசரங்களையும் படைக்கும் முன்னமே சர்வேசனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித பனிமை மாதாவே, தீயை உமிழ்ந்து தீ குணங்களே ஓயாது செய்கின்ற ஆதி சர்ப்பத்தின் தலையை நுறுக்கி ரசித்த புனித பனிமை மாதாவே, குளிர்ந்த நிலவை பொழியும் சந்திரனை பாத தாமரையால் மிதித்திலங்கும் புனித பனிமை மாதாவே, அடர்ந்த இருளை நீக்கும் செஞ்சுடராகி 1000 கதிரோனை ஆடையாக தரித்திலங்கும் புனித பனிமை மாதாவே, 12 விண்மீன்களை திருமுடியின் மகுடமாய் சூடி இலங்கும் புனித பனிமை மாதாவே, பைசா சகனங்கள் நடுங்கி பதுங்கும் பரிசுத்த நாம அலங்காரியாகிய புனித பனிமை மாதாவே, 63 மகுடாதிபதிகளின் குலவிளக்காய் விளங்கும் புனித பனிமை மாதாவே, வலம்புரி உதிர்த்த வெண்முத்தை பார்க்கிலும் மகா அலங்காரம் பொருந்திய புனித பனிமை மாதாவே, அகிலம் முழுவதும் போற்றும் அருணனாகிய சுவாமிக்கு முன் தோன்றும் உதய தாரகையாகிய புனித பனிமை மாதாவே, சகல வரப்பிரசாதங்களும் அழிந்த சம்பூர்ண அலங்காரியாகிய புனித பனிமை மாதாவே, தாவீது அரசனின் திருமுடியில் தொடங்கிய ஜீவரத்னமாகிய புனித பனிமை மாதாவே, பெரிய தத்துவத்தினால் பூர்ணமானவளே வாழ்கவென்று பிரபல தேவதூதனால் வாழ்த்தி துதிக்கப்பட்ட புனித பனிமை மாதாவே, பரலோக, பூலோக, பாதாள லோகம் என்னும் திரிலோகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனை திருவுதரத்தில் அடக்கி தாங்கிய புனித பனிமை மாதாவே, கொடுங்கோலனாகிய ஏரோதரசனின் கொலைப்பாதகத்திற்கு அஞ்சி குழந்தையாயிருந்த உலக ரட்சகரை எகிப்து ராஜ்யத்துக்கு கொண்டு போய் ரட்சித்தவளாகிய புனித பனிமை மாதாவே, மகா உன்னத பரிசுத்த கோதுமை அப்பத்தின் மாதாவாகிய புனித பனிமை மாதாவே, அக்னிக்குள் வேகாத அழகிய முட்செடியில் தோன்றிய அசரீரி வாக்கியத்தின் திருமகளாகிய புனித பனிமை மாதாவே, அப்போஸ்தலர்கள் மேலிறங்கிய சிறந்த அக்னி நாக்கு உருவத்தின் அமல பத்தினியாகிய புனித பனிமை மாதாவே, பூலோக ஆசைகளை வெறுத்து மேலோக ஆசை கொண்ட வேத சாட்சிகளின் திட தைரியமாகிய புனித பனிமை மாதாவே, பாவ துர்க்கந்தத்தை ஒழிக்கும் பரிமள கந்தமாகிய புனித பனிமை மாதாவே, பேய் குணம் கொண்ட படைகளை சிதறடிக்கும் வாளாயுதமாகிய புனித பனிமை மாதாவே, வேத விரோதமாய் படரும் அடர்ந்த கார்மேகங்களை துரத்தி அடிக்கும் புனித பனிமை மாதாவே, சத்திய திருச்சபையின் அழியாத வஜ்ரத்துணாகிய புனித பனிமை மாதாவே, மோட்ச சாம்ராஜ்யத்தின் வெற்றி தோஜமாகிய புனித பனிமை மாதாவே, சன்னியாசிகளுக்கும் கண்ணீர்களுக்கும் முன்மாதிரியாகும் கற்பாலங்காரம் நிறைந்த புனித பனிமை மாதாவே, சர்வலோகங்களையும் பரிபாலிக்க நாம் அதிகாரம் உடையோம் என காண்பிக்க சர்வலோக நாயகனை திருக்கரத்தில் ஏந்தி இலங்கும் புனித பனிமை மாதாவே, உலக மீட்பராக உமது குமாரன் ஞானஸ்தானம் பெற்ற நன்னீர் நிறைந்த யோர்தான் நதியாகிய புனித பனிமை மாதாவே, ஆதி தாய் தந்தையர் செய்த தோஷத்தை நீக்கி அடைப்பட்டிருந்த மோட்ச கபாடத்தை திறந்தருளிய புனித பனிமை மாதாவே, சத்திய வேதத்தை தூசித்தலையும் பதிதரின் பொல்லாத நாவிற்கு ஆணியாகிய புனித பனிமை மாதாவே, பாவிகளுக்காக பரிந்து பேசி பரகதி கொடுக்கும் மரம் நிறைந்த பாவிகளின் அடைக்கலமாகிய புனித பனிமை மாதாவே, கடலிலும் வனத்திலும் வருந்தும் பக்தர்களுக்கு வலிய தரிசனையாகி அகமகிழ்வோடு உதவி புரியும் ஆபத்திற்கு அபயமாகிய புனித பனிமை மாதாவே, தீராத நோயாளிகளுக்கு உத்தம ஔஷதமாகிய திவ்ய புனித பனிமை மாதாவே, வாடாத திவ்ய மனமறியும் ரோஜா புஷ்பமாகிய புனித பனிமை மாதாவே, அழுக்கண்ணர்களின் அழியாத பாக்கியமாகிய புனித பனிமை மாதாவே,
மகாத்மாக்களின் மகத்துவம் தங்கிய நல்ல ஆலோசனையாகும் புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மவான்களின் விசேஷ தயாளமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் குன்றாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் பொக்கிசமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நவவிலாச சமணசுகளின் மகிமை மிகுந்த அரசியாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியவேத ராஜாக்களுக்குள் சமாதானத்தை வளர்க்கும் ஐக்கியம் நிறைந்த சக்கரவர்த்தினியாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக சக்கரவர்த்தியின் அமல பத்ராசனமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயை விளக்கும் வல்லபம் வாய்ந்த மகா பண்டிதையாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோக நாயகன் சொன்ன சத்திய வாக்கியத்தின் சாட்சியாக வானமண்டலத்தில் பிரகாசிக்கும் பச்சை வில்லாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெண்பொன்னை நிகர்த்த பனிமயமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீலோற்பவத்தை பழிக்கும் இரு நேத்திரங்களால் எங்களை என்னாலும் கடாசித்து காத்தருளும் காருண்ய தாயாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாதுக்களாகிய சகல புனிதர்களின் சதானந்தமாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை பத்ராசனத்தில் உயிர்விடும் தருணம் உலக ரட்சகராகிய எமது திருக்குமாரனால் எங்களுக்கு கையளிக்கப்பட்ட ஏக அடைக்கல தாயாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரோமை மாநகரில் பத்ரி சரளப்பருக்கும் அவர் மனைவிக்கும் பிரசன்னமாகி எஸ்கலின் மலையில் ஒரு தேவாலயம் கட்டும்படி திருவாய் மலர்ந்தள்ளிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனி பெய்யக்கூடாத உஷ்ண காலத்தில் உறைபனியை பெய்வித்து ஆலயம் கட்ட இடத்தையும் அளவையும் காண்பித்தருளிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த லிபேரிய பாப்பரசருக்கு தரிசனை தந்து அதிசயங்களை செய்தருளிய எஸ்கலின் மலை நாயகியாகிய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செமரிபிரியாய் இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்குகிறோம் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செமரிபிரியாய் இயேசுவே, மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செமரிபிரியாய் இயேசுவே, எங்கள் தயப்பனை ரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வலோக கர்த்தாவும் உலக மீட்பருமாகிய உத்தம இயேசுவே, தேவரீரை மனுஷ சுபாவத்தின்படி பெரும் முன்னும் பெரும்போதும் பெற்றதின் பின்னும் கன்னிமை குன்றாதிருக்க வரம் பெற்ற தேவரீருடைய திருமாதாவின் பாதார விந்தங்களை அடைக்கலமாய் தேடிக்கொள்கிற அடியோர் அத்திருமாதாவின் வல்லமை உள்ள மன்றாட்டினால் உலகம், சரீரம், பசாசனும் சத்துருக்களுடைய மாயையாகிய அந்த காரத்துள் அகப்படாமல் தேவரீருடைய பரிசுத்த வரப்பிரசாதமாகிய திருசுடர் பரவிய இருதயங்களோடு இவ்வுலகத்திலே தேவரீருக்கு பணி செய்து சதா காலமும் பேரின்ப வீட்டிலே அத்திரு தாயாரோடும் சகல வானோர்களோடும் தேவரீரை ஸ்தோத்தரித்து வாழ கிருபை புரிந்துள்ளும் சுவாமி. பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்யபாரம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற ஆண்டவரே, ஆமென். மரிமை
பனிமய அன்னையின் பெருவிழா நவநாட்களில் இன்று 3ஆம் நாள் நமது அன்னை உடன்படிக்கையின் பேழை என்கிற சிந்தனையில் சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். உடன்படிக்கை என்கிற போது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இஸ்ராயல் மக்களிடத்திலே இருக்கின்ற போது பல நன்மைகளை பெற்றார்கள். அவர்கள் எதிர்த்த போரிலே வெற்றி பெற்றார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமை தொடர்ந்து அவர்களை வல்லமையாய் செயலாற்றியது என்று சொல்லி நாம் சிந்தித்திருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பிரசன்னம் அன்னை மரியாவுடைய நிலையிலும் நம்மால் உணர முடியும் என்ற சிந்தனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அதன் நிமித்தம் இந்த நாள் இத்திருப்பலியை நாம் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க தகுதியற்ற நம்முடைய குற்றங்குறை பலவீன பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய நாட்டியாளரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆ
கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 6 முடிய. ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியரின் நாட்டில் 7 மாதம் இருந்தது. பெலிஸ்தியர் அர்ச்சகர்களையும் குறி சொல்பவர்களையும் அழைத்து, ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவியுங்கள் என்று கேட்டனர். அவர்கள் கூறியது, நீங்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது. குற்ற நீக்க பலி கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும். அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். அவரது கை உங்களை விட்டு விலகாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை ஏற்றி
சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன், நானே உன் தேவன். இயேசுவில் பிரியமான அன்பு நிறைவுள்ளவர்களே, இன்றைய நாளில் உடன்படிக்கையின் பேழை என்கிற சிந்தனையில் சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரின் உடனிருப்பை, அவருடைய வல்லமையை, இறை தோற்றத்தை பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் வசனம் 34 இவ்வாறு பார்க்கிறோம். மேகமானது அந்த கூடாரத்தை மூட இறை வல்லமையும் இறை மாட்சிமையும் அந்த திரு உறைவிடத்தை நிரப்பியது என்று சொல்லி இறை வார்த்தை நமக்கு அவருடைய உடனிருப்பை மிக தெளிவுபடுத்துகிறது. அருமையான அன்புள்ளவரே, அன்னை மரியா உடன்படிக்கையின் பேழை என்கிற அற்புதமான சிந்தனைக்கு முன்னால் ஆண்டவரின் உடன்படிக்கை எப்படிப்பட்டது, விவிலிய சான்று நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிற செய்தி, அதனுடைய வாக்கு என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அதன் தொடர் நிலையில் அன்னை மரியா எவ்வகையில் அதற்கு தகுதி என்பதை, பொருத்தம் என்பதை நம்மால் நிறைவாக உணர முடியும். விடுதலை பயணம் 25ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 22 வரை நாம் படித்தோம் என்றால், ஆண்டவரின் அந்த உடன்படிக்கையினுடைய பேழை எந்த அளவு, எப்படிப்பட்டது, அதனுடைய நிலை என்ன என்பதை மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழை, ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை சித்தம் என்கிற மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய அளவு பார்த்தோம் என்றால், அந்த பேழையினுடைய அளவு நீளம் 2.5 முழமும், அதனுடைய அகலம் 1.5 முழமும், அதனுடைய உயரம் 1.5 முழம் என்று சொல்லி அந்த அளவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த உடன்படிக்கை பேழையினுடைய உள்ளும் புறமும் தங்கத்தால் வேயப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கையினுடைய மேற்புறத்திலே ஒரு கெருபும், மறுபுறமாக மற்றொரு கெருபுமாக 2 வானதூதர்கள் ஒருவரை சந்திப்பதை போல அழகு செய்யப்பட்டிருந்தது. அந்த பேழைக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய காரியம், 10 கட்டளைகள் அடங்கிய 2 அந்த பலகைகள் அங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மன்னா
அடங்கிய உச்சாடியும் ஆரோனின் அந்த தளிர்த்த கோலம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த உடன்படிக்கை சந்திப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்டதாகவும், அந்த சந்திப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பேழை இருக்கின்ற போது மேகமானது அந்த சந்திப்பு கூடாரத்தை மூடி ஆண்டவருடைய இறை மாட்சியானது அந்த திரு உறைவிடத்தை நிரப்பியது என்று சொல்லப்படுகிறது. அருமையான அன்புள்ளவர்களே, இந்த ஆண்டவரின் இந்த அற்புதமான இந்த உடன்படிக்கை பேழை எப்போதெல்லாம் இஸ்ராயலுடைய கைவசம் இருந்ததோ அப்போதெல்லாம் அவர்கள் பலவிதமான நன்மை அடைந்தார்கள். பல போர்களிலே அவர்கள் வெற்றியை கண்டார்கள். அவர்களிடத்திலே இந்த உடன்படிக்கை பேழை இல்லாதபடி இருக்கின்ற போது கானானியருக்கு எதிராக போரிட வருகிற பொழுது அவர்கள் அந்த உடன்படிக்கை நிலை இல்லாமல் இருக்கிற போது தோல்வியை கண்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உடன்படிக்கை எப்போதெல்லாம் அவர்கள் கை கொண்டிருந்தாரோ அப்போதெல்லாம் வெற்றி மேல் வெற்றியும் கடவுளுடைய பிரசன்னமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. பெலிஸ்தியருக்கு எதிராக அங்கே போர் வருகிற போது இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ராயல் மக்களை தோற்கடித்து இந்த உடன்படிக்கையை அவர்கள் தங்களுடைய கோவிலுக்கு எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறார்கள். அவ்வாறு வைக்கின்ற போது இஸ்ராயல் மக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த உடன்படிக்கை பெலிஸ்தியருடைய ஆலய கோவிலிலே கொண்டு போய் அமர்த்தப்படுகிற போது அந்த கோவிலுக்குள் இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்தும் தரைக்குப்புறமாக விழுந்து ஆங்காங்கே சிதறிவிடுகிறது. அது மட்டுமல்ல, அவ்வாறு அவர்கள் அப்படி வைத்ததனால் அந்த பகுதியிலே கொள்ள நோய் பரவுகிறது. இதை பார்த்த பெலிஸ்தியர்களுடைய உள்ளம் அச்சத்தால் ஆட்கொண்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கையை 2 பசுக்கள் பூட்டிய வண்டிகளிலே ஏற்றி அதை ஜெருசலமுக்கு கொண்டு வர, இதை ஜெருசலமில் கொண்டு போய் வைத்து விடலாம் என்று சொல்லி பெலிஸ்தியர்கள் அந்த உடன்படிக்கையை 2 பசுக்கள் பூட்டிய வண்டியிலே ஏற்றி கொண்டு வருகிறார்கள். அருமையான அன்புள்ளவர்களே, தொடக்கத்திலே நான் சொன்னதை போல அன்னை மரியா உடன்படிக்கையின் பேழை என்பது சரியா தவறா என்கிற ஒரு இடத்தோடு நாம் சிந்திக்கும் போது விவிலிய பின்னணியில விவிலிய மேற்கோறிட்டு நாம் பார்க்கும்போது அங்கே நாம் காணக்கூடிய வார்த்தைகள், பெலிஸ்தீனிடமிருந்து ஜெருசலமுக்கு வண்டியிலே கொண்டு வரப்பட்ட இந்த உடன்படிக்கையை பார்த்த தாவீது மன்னர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அருமையான அன்புள்ளவர்களே, என் ஆண்டவருடைய பேழையை நான் எவ்வாறு தாங்குவேன், அதை எவ்வாறு நான் ஏற்றுக்கொள்வேன், அப்படி என்கிற இடத்தில் அந்த மேன்மையையும் மகத்துவத்தையும் நானோ தகுதியற்றவன் என்கிற ஒரு நிலையையும் அந்த இடத்திலே தாவீது மன்னர் இது எப்படி ஆண்டவரின் பேழையை நான் எப்படி தாங்குவேன் எப்படி என்று சொல்லி வியப்படைவார். அதே நிலையோடு அன்னை மரியாவுடைய வாழ்வுக்கு வாழ்வோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:43 மரியா எலிசபெத் அன்னையை சந்திக்கின்ற போது அந்த மரியாவை பார்த்த எலிசபெத் சொல்லுகிறார்கள், என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவருடைய மகத்துவமிக்க அந்த தாய் என்னை சந்திப்பதற்கு நான் யார் என்று சொல்லி அந்த இடத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே தாவீது மன்னன் என் ஆண்டவருடைய பேழையை எதிர்கொள்ள எனக்கு எப்படி என்கிற ஒரு வியப்பையும், அதே போல எலிசபெத் அம்மா என் ஆண்டவரின் தாய் என்னிடத்திலே வர நான் யார் என்கிற இடத்தையும் நாம் ஒப்பிடும் போது அங்கே அந்த உடனிருப்பை நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீது அரசர் அத்தகைய உடன்படிக்கையை பெற்ற பிறகு அதன் முன்னால் தானும் தன்னுடைய மக்களும் ஆடி பாடி மகிழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பார்க்கிறோம் 1 சாமுவேலிலே அதிகாரம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:44 படிக்கின்ற போது மரியா எலிசபெத் அன்னையை தழுவுகிற போது எலிசபெத்தினுடைய வயிற்றிலே அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது அரசர் அந்த உடன்படிக்கை பேழையின் முன்னால் தானும் தன் மக்களும் மகிழ்ந்து ஆடி பாடி சந்தோஷம் அடைகின்றனர். இங்கே அன்னை மரியா அந்த எலிசபெத் அம்மாவை தழுவும் போது எலிசபெத்தின் வயிற்றினுள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிற அந்த பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோம்.
அன்னை மரியாவுடைய வாழ்விலே சிந்திக்கின்ற போது, மரியா எலிசபெத்தினுடைய வீட்டிலே 3 மாத காலம் தங்கியிருந்தார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே 3 மாதம் உடன்படிக்கை ஓபேது ஏறும் இல்லத்திலே, அதே போல அன்னை மரியா எலிசபெத் அம்மா வீட்டிலே அங்கிருந்து உதவி செய்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இன்னும் அழகூட்ட வேண்டும் என்றால், நாம் பார்க்கிறோம், ஏற்கனவே நாம் பார்த்ததை போன்று இந்த சந்திப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் மீது ஆண்டவருடைய வல்லமை மேகமாக வந்து அதை மூடுகிறது. அதே போல அன்னை மரியாவுடைய வாழ்விலே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 35 பார்க்கும்போது கடவுளுடைய வல்லமை அன்னை மரியாவின் மீது நிழலிட்டது. ஆகவே இதனுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற போது, திறனாய்வு செய்கிற போது, உடன்படிக்கை பேழை என்று சொல்வது சரியா தவறா என்கிற கேள்விக்கு நாம் வரும்போது நமக்கு சொல்ல முடியும், விவிலிய மேற்குறித்து நாம் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, திருவெளிப்பாட்டு நூலிலே யோவான் மிக அழகாக நம் அன்னை மரியாவை இந்த உடன்படிக்கை பேழையோடு தொடர்புபடுத்தி சொல்வார். அவர் சொல்லுகிற போது, பெரியதொரு அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, 12 விண்மீன்கள் தலை மீது சூடியிருந்தார். பார்க்கிறோம், திருவெளிப்பாடு 11ஆம் அதிகாரம் வசனம் 19 நாம் படிக்கின்றோம். அதோட அருமையான அன்புள்ளவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கும்போது லூக்கா நற்செய்தியிலே எவ்வாறு அவர் அழுத்தம் திருத்தமாக இதை சொல்லி அவருடைய வலிமையான நமக்கு உணர்த்துகிற பாடம். லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியா ஆண்டவரின் உடன்படிக்கையின் பேழை என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்வார். அதே போல நம்முடைய வாழ்விலும் அருமையான அன்புள்ளவர்களே, இது விவிலிய சான்றுக்கு முரண்பட்டது அல்ல. நாம் வலிமைப்படுத்தி சொல்ல முடியும், அன்னை மரியா உடன்படிக்கை பேழை என்று சொன்னால் அதுவே சரி என்று சொல்ல முடியும். விவிலிய நாம் வார்த்தைகளோடு வாசகங்களோடு நம்முடைய வாழ்விலே அருமையான அன்புள்ளவர்களே, இந்த உடன்படிக்கை பேழை எதை உணர்த்துகிறது? இறைவனுடைய தோற்றத்தையும் இறைவனுடைய வல்லமையையும் மையப்படுத்துகிற ஒரு இடம். அன்னை மரியா நம் மத்தியிலே இருப்பதும் அதுதான். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அந்த சிலுவை அடியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்னை மரியாவை உலக மக்களாகி நமக்கு தாயாக கொடுத்து, இதோ அவருடைய பிரசன்னம் அன்னை மரியா வழியாக இந்த உலகத்தை தாங்குகிறது. ஆகவே நமக்கெல்லாம், நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் உத்திரமாக, நம்முடைய வாழ்வுக்கெல்லாம் உடன்படிக்கையினுடைய நிகழ்வாக நமக்காக பரிந்துரை செய்கிற தாய் நமது அன்னை பணிமய மாதா. ஆகவே அருமையான அன்புள்ளவரே, அன்னை மரியாவுடைய வாழ்விலே எப்படி இறைவன் வல்லமையோடு வெளிப்பட்டாரோ, எப்படி அன்னை மரியாவை சந்திக்கும் போது எலிசபெத் அம்மானுடைய வயிற்றினிலே குழந்தை அந்த மகிழ்ச்சியால் துள்ளிற்றோ, அதே போல நாம் நமது வாழ்விலே ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கும் பொழுது, இறை பிரசன்னத்தோடு நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழும் போது, அந்த வல்லமை நிறைந்த பிரசன்னத்தினால் மற்றவர் மகிழ்ச்சி அடைய, சந்தோஷம் அடைய நாமும் காரணமாக இருப்போம். அன்னை மரியாவுடைய இந்த நாளை, இந்த நவநாளை சிந்திக்கிற நாளில் அவர் எவ்வாறு இருந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தியானிக்கக்கூடிய வகையில் இருக்கிறனா, இந்த நாளில் உடன்படிக்கையின் பேழை, இறைவனுடைய பிரசன்னம் அவரில் இருந்தது, அவர் வழியாய் மக்களில் பரவியது என்பதை போல நாம் நமது வழியாக நமக்குள்ளும் மக்களுக்கும் வழியாக வேண்டி இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, எங்களின் பாதுகாவலே, புனித பணிமய மாதாவே, உடைய பரிந்துரையினாலும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அதிகமான அன்பினாலும் இதோ இந்நாளில் என் மக்கள் ஒவ்வொருவரையும், என் திருத்தல பங்கை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், இந்த பெரம்பலூரில் வாழக்கூடிய அனைத்து உள்ளங்களையும், இந்த காணொலி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து இறை மக்களையும் உன் பாதத்திலே ஒப்படைக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உடைய வல்லமையும் உடைய தூய ஆவியினுடைய வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் நிரம்ப பெற்றவர்களாக அவர்கள் உடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த உலகத்திலே உமக்கேற்ற சாட்சியமாக வாழ தயவு புரிந்தருளும். இனமாய் உடல் நலமற்று இருப்பவர்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், கஷ்டம், பாரம், சுமை, நம்பிக்கையிலே ஒரு விதமான மன தொய்வு, இப்பேற்பட்ட மக்கள் மத்தியிலே உடைய பிரசன்னம் வல்லமையாக
வலிமையாக மையப்படுத்தப்படுவதாக ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். எங்களுடைய அன்பு தாயினுடைய பரிந்துரையோடு கேட்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு இறை மக்களே, இந்த நாளில் நமது அன்னையின் பாதத்திலே நம்பிக்கையோடு விசுவாச மன்றாட்டுக்களை எழுப்பி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டின் இறுதியிலும் நம்முடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களின் உறைவிடமாகிய இறைவா, எம் திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். எம் திரு அவையை சிறப்புடன் வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் இறை சமூகத்தை நேரிய பாதையில் நடத்தவும் விசுவாச வாழ்வில் நடத்தி செல்லவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுகிறோம். இந்த நெருக்கடியான சூழலில் இறை மக்களை நம்பிக்கை வாழ்வில் தளராமல் பாதுகாத்திட இவர்களுக்கு வல்லமையையும் சக்தியையும் ஆற்றலையும் அளித்து காத்தருள வேண்டும் என்று புனித பனிமய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். எம் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கான திட்டங்களை மேம்படுத்தவும், குறிப்பாக இந்த நெருக்கடி காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்திடவும் தேவையான ஆற்றலையும் உடல் உள்ள சுகத்தையும் தந்துள்ளோம். மேலும் எம் நாட்டு தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் தந்து வழி நடத்திட வேண்டும் என்று புனித பனிமய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உருவே இறைவா, இன்று புனித பனிமய அன்னையின் 3ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கின்ற தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்வி நிறுவனங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். இந்நாள் வரை இவர்களை வழிநடத்தி காத்ததற்காக நன்றி நல்கின்றோம். இனிவரும் நாட்களிலும் தொடர்ந்து இவர்களின் அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களின் தேவைகளை நிறைவேற்றி இந்த பேரிடர் காலத்தில் எல்லா விதமான நோய் தொற்றிலும் இருந்து அனைவரையும் காத்திருட வேண்டும் என்று புனித பனிமய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, இந்நாளில் நாங்கள் விசுவாசத்தோடு பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு தயவாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பார்த்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தரு
சகோதர சகோதரிகள் என்னோட உங்களோடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் உன்னை திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும். எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே ஒப்பு கொடுத்து உண்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் எம்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையா உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் வாழ்நிலையை கண்முற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் ஒருவன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. அவர் வழியாக வரும் உண்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி எந்நாளும் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு பங்குனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, இறைவா, நவநாளில் 3ஆம் நாளாகி இன்று சிறப்பிக்கும் வகையில் தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்வி நிறுவனம், இந்த கல்வி நிறுவனத்தின் தாளாளர் மற்றும் உடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக இந்த கல்வி நிறுவனத்தை அழகுபடுத்தி வழிநடத்த எல்லா வகையிலும் காரணமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், இனமாக இந்த கல்வி நிறுவனத்திலே அவர்கள் மேற்கொள்ள இருக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் இவர்தாமே நிறைவாக ஆசிர்வதியும். மேலும் இந்த நாளிலே இந்த திருப்பலியை காணொலி வழியாக தியானிக்கக்கூடிய ஒவ்வொரு இறை மக்களும் குடும்பத்திலே சமாதானம் இனமாக எதிர்நோக்கி இருக்கிற காரியம் அனுகூலமாக புரிந்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை உடனருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் பிரியமான புனித பணிமய தாயின் அன்பு பக்தர்களே, 2020 நமது அன்னையின் ஆண்டு பெருவிழா நவநாட்களில் இந்த 3ஆம் நாள். இந்த நாளை எல்லா விதங்களிலும் நாம் இனிதே நிகழ்த்துவதற்கு ஆண்டவரும் அன்னை மரியாவும் நம்மோடு உடனிருந்து எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறார்கள். நாம் நன்றி தெரிவிப்போம். அன்புள்ளவரே, கடந்த நாட்களிலே குறிப்பாக திருவழிபாட்டுக்கு பூ உபயம் புடவை மாதாவுக்கு அழகு செய்யும் வகையில் புடவை உபயம் செய்தவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளிலும் அதை சொல்லுகிற போது மற்றவர்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, செய்தவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக கண்டிப்பாக அமையும். கொடியேற்று பெருநாளிலே நமக்கு பூ முழு உபயம், பூ உபயத்தை முழு உபயமாக செய்தவர் புனித வளனார் தொடக்கப்பள்ளி அருள் கண்ணியர்கள் ஆசிரியர்கள் விழாமுத்து. அவர்களுக்கும் அந்த நாளிலே தன்னார்வத்தோடு மேலும் பூ உபயம் செய்திருப்பவர்கள் திரு ஜெகநாதன் குடும்பத்தார், திரு ஜான் பிரிட்டோ குடும்பத்தார், இவர்களுக்கும் அந்த நாளிலே கொடியேற்று நாளிலே மாதாவுக்கு புடவை உபயம் செய்திருப்பவர் கல்யாணகர் அமலர் மேரி வேளாங்கண்ணி ரூபி குடும்பத்தாருக்கும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் நவநாளிலே நேற்றைய தினத்திலே பூ உபயம் செய்த லூர்து மாதா அன்பியம் மற்றும் பணிமய மாதா அன்பியம், லூர்து மாதா அன்பியம் நிர்மலா நகர், பணிமய மாதா அன்பியம் பணிமய மாதா காலனி, ஆரோக்கிய மாதா அன்பியம் மாதா கோவில் தெரு, இவர்கள் சேர்ந்து பூ உபயம் செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் மேலும் இந்த நாளிலே நமக்கு பூ உபயம் முழு உபயமாக தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்வி நிறுவன தாளாளர் இடத்திலிருந்து நமக்கு இந்த நாள் சிறப்பிக்கும் வகையிலே அடகு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே ரோவர் கல்வி நிறுவனத்தின் தாளாளர் அவர்களுக்கும் திரு வரதராஜன் அந்த குடும்பத்தாருக்கு நாம் இந்த நாளிலே மேலே நாம் கடந்த நாளில் சொல்லப்பட்டு வந்த ஒவ்வொருவரையும் இணைத்து நாம் சிறப்பாக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே இந்த பூ வருவதற்கு ஏற்பாடு செய்த திருவாளர் பால்ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். அருமையான அன்புள்ளவர்களே, நாளைய நாள் அன்னையின் பெருவிழா நவநாளில் 4ஆம் நாள். நாளைய நாளிலே நமக்கு சிறப்பு செய்ய இருப்பவர்கள் காணிக்கை மாதான்பியம் வடக்கு மாதவீரோடு, பிரகாச மாதான்பியம் NSK மகாலுக்கு பின்புறம், மலை மாதான்பியம் ரோஸ் நகர் RMK நகர். இந்த பகுதியில் உள்ள இறை மக்கள் திருப்பலிக்கு திருவழிபாட்டுக்கு வேண்டிய பூ உபயம் மற்றும் மாதா அழகு செய்யும் வகையில் மாதாவுக்கு புடவை உபயம் செய்ய இருப்பவர்கள் நாளைய நாளிலே குறிப்பாக நமது டோமினிக் இல்ல தலைமை அருட்கண்ணியர் அருட் சகோதரி செலின் மற்றும் பங்கு தந்தையாகி என்னிடத்திலே தொடர்பு கொண்டு சிறப்பு செய்யலாம். அதே நேரத்தில் திருப்பலிக்கு உபயம் செய்ய இருப்பவர்கள், கருத்து எழுத இருப்பவர்கள், கோவில் பணி செய்யக்கூடிய அன்பு பணியாளர் திரு அருள் அல்லது ஜேசுதாஸ் அவரிடத்திலே பூசை கருத்தை எழுதி திருப்பலியிலே ஜெபிக்க நீங்கள் உதவி செய்ய உங்களுக்கு ஜெபிக்கப்படும் திருப்பலி கருத்தை நீங்கள் எழுதலாம். இந்த நாளில் நிகழ்ந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அனைவரும் ஆயத்தமாவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊக்கம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவை எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
எங்கள் பங்கின் பாதுகாவலியாகிய புனித பனிமய தாயே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.